Hello learners, பார்க்க போகிறது design of a rectangular footing of uniform thickness. So design example problem பார்க்கலாம். Design a rectangular footing of uniform thickness for a rectangular column of size 300 mm by 450 mm carrying axial load of 1000 kN. The safe bearing capacity of soil is 150 kPa. Use M20 grade concrete and Fe415 grade steel. So எல்லா டிசைன் ப்ராப்ளம்லையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் மெம்பர் டிசைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா காலம் சைஸ் வந்து 300 mm by 450 mm, ஆக்சியல் லோட் 1000 kN, SBC சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் வந்து 150 kPa, FCK 20 MPa and FI 415 MPa. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் மெம்பர், அதாவது சைஸ் ஆஃப் ஃபூட்டிங் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா லோட் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏரியா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா லோட் பை ஸ்ட்ரெஸ். ஸோ இதை வச்சோம்னா ஏரியா என்ன அப்படின்றது கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஏரியா ஃபூட்டிங் ஈக்குவல் டு லோட் ஆன் காலம் ப்ளஸ் செல்ஃப் ஹைட் ஆஃப் த ஃபூட்டிங். ஸோ காலமில் ஒரு லோட் ஆக்ட் ஆகுது, காலமில் ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ இது கீழே தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபூட்டிங் வைக்க போகிறோம். ஸோ இந்த காலம் கீழே தான் வந்து ஒரு ஃபூட்டிங் இருக்க போகுது. ஸோ இந்த காலம் லோடு ப்ளஸ் இந்த சில ஃபூட்டிங்குடைய செல்ஃப் ஹைட்டு இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து கீழே மண்ணில் ப்ரெஷராக வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நான் என்ன பண்ணுறேன், லோட் ஆன் காலம் ப்ளஸ் செல்ஃப் ஹைட் இது ரெண்டையும் சேர்த்ததை வந்து டோட்டல் லோடாக எடுத்துக்கிறேன், டிவைடட் பை சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில். அதுதான் வந்து ப்ரெஷர் அப்ளைட் ஆன் த சாயில், அதுதான் வந்து ரிவர்ஸ் அந்த ஃபூட்டிங் வந்து சாயில் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷர். ஸோ அந்த ப்ரெஷர் எப்படி வந்ததுன்னா லோடு பை ஏரியா ஆஃப் ஃபூட்டிங், இதுதான் வந்து எஸ்பிசி எடுத்துக்கிறோம். ஸோ ரிவர்ஸில் ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா லோடு டிவைடட் பை ஸ்ட்ரெஸ், அதாவது எஸ்பிசி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லோட் ஆன் காலம் வந்து 1000 kN. நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஹைட் வந்து பார்த்தோம்னா 10% ஆஃப் லோட் ஆன் காலம் வந்து செல்ஃப் ஹைட்டாக நம்ம எடுத்து அசியூம் பண்ணுறோம். ஸோ அசியூம் 10% ஆஃப் காலம் லோட் ஆஸ் செல்ஃப் ஹைட். ஸோ லோட் ப்ளஸ் செல்ஃப் ஹைட் 10% ஆஃப் காலம் லோட் டிவைட் பை எஸ்பிசி வந்து 150. இதை கொடுத்தோம்னா 7.33 m² வந்து ஏரியா ஃபூட்டிங் தேவை அப்படின்னு வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஃபூட்டிங் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைட் ரேஷியோ. ஸோ ஸ்கொயர்னால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலான்னா ஏரியா ஈக்குவல் டு B² எடுத்துடலாம். இது ரெக்டாங்கிள்னு வரும்போது ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ லென்த் பிரெத், ஸோ ரெண்டு டேர்ம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஈக்குவேஷன் ஒரு அன்னோன் இருந்தால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு அன்னோன் இருந்தால் ரெண்டு அன்னோன்னா ரெண்டு ஈக்குவேஷன் தேவை. ஸோ நமக்கு இருக்கிறது என்னென்னா ஏரியா ஃபூட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபூட்டிங் ரெக்டாங்குலர்னு வரும்போது எல் இன்ட்டு பி ரெண்டு டேர்ம் இருக்குது, ஒரு டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏதாவது ஒன்று வந்து என்ன பண்ணுறோன்னா சைட் ரேஷியோ வச்சு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ சைட் ரேஷியோன்றது காலமோட சைட் ரேஷியோ, அதாவது காலம் என்ன ஸ்கேலில் இருக்கோ அதே ஸ்கேலில் வந்து ஃபூட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து சைட் ரேஷியோ வச்சு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஸோ காலமோட லென்த்து 450 mm, பிரெத் வந்து 300 mm. ஸோ இதோட ரேஷியோ வந்து 1.5 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா பிரெத் ஆசிட்டிஸ் எடுத்துக்கிறேன், லென்த் வந்து 1.5 டைம்ஸ் ஆஃப் பிரெத். ஸோ அந்த சைட் ரேஷியோ பயன்படுத்தி லென்த்து வந்து 1.5 டைம்ஸ் ஆஃப் பிரெத் வந்து நான் அசியூம் பண்ணிடுறேன். ஸோ இப்போ 1.5 B² வந்து 7.33 m². ஸோ அப்போ B எவ்வளோ வரும், 2.21 meters ரெக்வயர்டு வித்து. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரெத் வந்து 2.5 meters அசியூம் பண்ணுறேன். அதில் 1.5 டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா 3.75 meters. ஸோ நம்ம சைஸ் ஆஃப் ஃபூட்டிங் வந்து 2.75 meters இன்ட்டு 2.5 meters. நெக்ஸ்ட் அடுத்து என்னென்னா லோட் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு சைஸ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லோடு கால்குலேஷன். ஸோ இப்போ என்னென்னா நமக்கு ஃபூட்டிங் இருக்குது, லோடு அப்ளை பண்ணுறோம். ப்ரெஷர் மேலே ஆக்ட் ஆகுது, ஓகேவா. இந்த ப்ரெஷர் தான் எவ்வளோன்றது நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் 1.5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதால செல்ஃப் ஹைட்டை வந்து இக்னோர் பண்ணிடலாம். ஸோ 1.5 டைம்ஸ் ஆஃப் காலம் லோட் டிவைடட் பை
ஏரியா வந்து 3.75 into 2.5. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுடைய ப்ரெஷர் அந்த சாயில் வந்து 160 kN/m². ஸோ இதுதான் வந்து லோடாக நம்ம எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சைஸ் ஆஃப் ஃபூட்டிங், நெக்ஸ்ட்டு லோட் கால்குலேஷன், அடுத்து சைஸ் ஆஃப் ஃபூட்டிங், இது பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன் ஃபஸ்ட்டு எப்படி பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இல்லாமல் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, காலம் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த காலம் ஃபேஸ்லேருந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிற ஸ்லாப் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஒரு ஃப்ளெக்சுரல் மெம்பர் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இது என்ன பண்ணுறோன்னா, ஒரு கேன்டிலீவர் பீம் ஃபிக்ஸ்டு அட் ஃபேஸ் ஆஃப் த காலம், லோடு வந்து சாயில் ப்ரெஷர். ஸோ இது வந்து ஒரு கேன்டிலீவர் பீம், இந்த சாயில் ப்ரெஷர் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஆக்ட் ஆகுது. இந்த லென்த் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கேன்டிலீவர் பீமுடைய மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ வந்து நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலமுடைய சென்டர்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் எவ்வளோ இருக்கும், ஃபூட்டிங்கோடைய விட்த்தில் பாதி. ஸோ அப்போ 2500/2. அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து ஃபேஸ் ஆஃப் த காலம் எவ்வளோ இருக்கும், காலமுடைய சைஸ் /2. ஸோ நம்ம வந்து எக்ஸ் டைரக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் ஃபூட்டிங்கோட விட்த் வந்து 2500. ஸோ அதில் பாதி வந்து /2. அதே மாதிரி காலமோட விட்த் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் 300 mm, அதில் பாதி வந்து 300/2. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இப்போ 2500/2 மைனஸ் 300/2. ஸோ டோட்டல் வந்து 1100 mm. ஸோ ஆர் 1.1 மீட்டர்ஸ். ஸோ இந்த லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மூமெண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ mu = லோடு, ஸோ யூடிஎல்ன்றதால இன்ட்டு லென்த்து, லோடு இன்ட்டு லென்த்து தான் வந்து டோட்டல் லோடு, இன்ட்டு சிஜி வந்து பார்த்தோம்னா யூடிஎலோடைய லோடு ஆக்ட் ஆகிற பொசிஷன் வந்து சென்டர், LX/2. ஸோ அப்போ mu = W இன்ட்டு LX இன்ட்டு LX/2 தான் வந்து பெண்டிங் மூமெண்ட். ஸோ W வந்து 160 kN/m². ஸோ அதனால் மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுற லென்த்து 1.1 இன்ட்டு LX வந்து 1.1/2 CG. ஸோ இந்த டேர்ம் உள்ளே பண்ணோம் அப்படின்னா MUX = 96.8 kN/m². ஸோ இந்த வேல்யூவுக்கு எக்ஸ் டைரக்ஷனில் ஏரியா ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி ஒய் டைரக்ஷன் வரும்போது, ஒய் டைரக்ஷனில் ஸ்லாபுடைய லென்த் வந்து 3750 mm. ஸோ இதே காலமோட சென்டர் ஆர் ஃபூட்டிங்கோட சென்டர்லேருந்து எட்ஜ் வரைக்கும் பார்த்தோம்னா 50%, அதாவது /2, 3750/2. அதே மாதிரி காலமோட சென்டர்லேருந்து ஃபேஸ் ஆஃப் த காலம் வந்து பார்த்தோம்னா 450 mm/2. ரீசன், ஒய் டைரக்ஷனில் காலமோட சைஸ் வந்து 450, ஃபூட்டிங்கோட சைஸ் வந்து 3750. ஸோ அதில் 50% எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு LY இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை எவ்வளோ அப்படின்னா 3750/2 மைனஸ் 450/2. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1650 mm ஆர் 1.65 மீட்டர்ஸ். சேம் MUY = WLY இன்ட்டு LY/2. 160 into 1.65 into 1.65/2 வந்து 217.8 kN/m. ஸோ ஒய் டைரக்ஷனில் இந்த பெண்டிங் மூமெண்ட் வேல்யூக்கு வந்து ஏரியா ஆஃப் ஸ்டீல் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டெப்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் பெண்டிங் மூமெண்ட். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து 2217.8 kN/m. ஸோ அதனால் 217.8 × 10⁶ QU வந்து 2.76. பிரெட்த் வந்து 1000 mm. ஸோ எதனால் 1000 எடுத்தோம், ஏன் 3750 இல்லை 2500 எடுக்கல? ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் வந்து பெர் மீட்டருக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம பிரெத் வந்து அதில் 1000 தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இதில் 1000 mm தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதே வந்து டோட்டல் விட்த்து எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே டோட்டல் வித்தை யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் பெர் மீட்டர் தான் டிசைன் பண்ணணுன்றதால ஸோ பிரெத் வந்து 1000 mm எடுத்திருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டெப்த் ரெக்வயர்டு வந்து 281 mm. நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் மட்டும் இல்லாமல் ஷியருக்கும் நம்ம வந்து செக் பண்ணி ஆகணும். ஸோ ரீசன்,
இதே பீமில் வந்து ஷியர் ஃபெயிலியர் வந்தால் நம்ம ஸ்டிரப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆல்டர்னேட் வேறு ஏதாவது போகலாம். பட் ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நமக்கு கொடுக்கக்கூடிய காங்கிரீட் டெப்த்தே வந்து ஷியர் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறதா இருக்கணும். ஸோ அதனால் பேஸ்ட் ஆன் ஷியரும் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஷியரில் வந்து 2 டைப், ஒன்று வந்து ஒன் வே ஷியர், இன்னொன்று 2 வே ஷியர். ஸோ ஒன் வே ஷியர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ ஒன் வே ஷியர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலமுடைய ஃபேஸ்லேருந்து அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டெப்த், ஸோ டி டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு செக்ஷன் எடுக்கிறோம். ஸோ அந்த செக்ஷன் தான் வந்து உங்களுக்கு ஷியர் ரெசிஸ்டிங் ஏரியா. ஸோ அந்த ரெக்டாங்குலர் பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு ஷியர் ரெசிஸ்டிங் ஏரியா. அதாவது டெப்த் வந்து டி, விட்த்து வந்து, ஸோ இது எக்ஸ் டைரக்ஷன்ற போது ஒய் டைரக்ஷன் தான் வந்து ஷியர் ரெசிஸ்டிங் ஏரியாவில் வரப்போகுது. அதனால் 3750 mm. ஸோ இது ஷியர் ரெசிஸ்டிங் ஏரியா. இதே வந்து லோடு வந்து எங்கே ஆக்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காங்கிரீட் பிளாக் இருக்குது இல்லையா, இந்த காங்கிரீட் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்கில் தான் வந்து அடியில் ஃபுல்லாக வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்போ ஏரியா என்ன வரும், ஸோ ஏரியா பார்த்தோம்னா பாட்டம் ஏரியா. ஸோ இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா தான் ஷியர் ரெசிஸ்டிங் ஏரியா. ஸோ இந்த லென்த் என்னது, இந்த லென்த் வந்து பார்த்தோம்னா 1100 மைனஸ் டி. ஸோ இது எப்படி வந்தது, ஸோ ஷார்ட்டர் டைரெக்ஷனில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் 1100 mm வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதில் டி இந்த விட்த்தை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து இந்த போர்ஷன். ஸோ 1100 மைனஸ் டி, இந்த லென்த் சைட் ஃபேஸ் லென்த் வந்து 3750. ஸோ நமக்கு இந்த பிளாக்கில், ஸோ இந்த ஃபூட்டிங்கில் இந்த பிளாக்கை மட்டும் வெட்டி எடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளாக்கில் பாட்டமில் வந்து சாயில் ப்ரெஷர் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த விட்த்து வந்து 1100 மைனஸ் டி, இந்த விட்த்து வந்து 3750. ஸோ இதில் நமக்கு வந்து சாயில் ப்ரெஷர் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா 1160 kN/m² வந்து சாயில் ப்ரெஷர் சொல்லியிருந்தோம். அதை Nm/mm² மாற்றணும்னா × 10⁻³ இன்ட்டு இந்த ஏரியா என்னது 1100 மைனஸ் டி இன்ட்டு 3750. ஸோ அதை தான் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி ரெசிஸ்டிங் ஏரியா பார்த்தோம்னா இந்த பிளாக்கில் இந்த ஃபேஸ் வந்து ரெசிஸ்டிங் ஏரியா. ஸோ ஃபூட்டிங்லேருந்து ஷியர் பிரேக் ஆகக்கூடிய ஏரியா வந்து இந்த பிளாக்கோட இந்த ஏரியா தான் வந்து ஷியர் ரெசிஸ்டிங் ஏரியா. ஸோ இதோட விட்த் வந்து 3750. இது வந்து ஓவரால் டெப்த்துக்கு பதிலாக நம்ம எஃபெக்டிவ் டெப்த்தே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எஃபெக்டிவ் டெப்த் இதில் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா ரெசிஸ்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன இருக்குன்னா டவுசி. ஸோ 0.25% ஏரியா ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நான் அசியூம் பண்ணுறேன். ஸோ 0.25% இருந்ததுன்னா டவுசி வந்து 0.36 Nm/mm². ஸோ ரெசிஸ்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு இன்ட்டு ரெசிஸ்டிங் ஏரியா. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா டெப்த் ரெக்வயர்டு வந்து 339 mm வந்து கிடைக்குது. ஸோ நான் அகைன் ஐ ரிப்பீட். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃபூட்டிங்கில், ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃபூட்டிங் இருக்குது. அந்த ஃபூட்டிங்கில் ஒரு பார்ட்டு மட்டும் ஷியர் ஆகுது. ஸோ எந்த லொக்கேஷன் பார்த்தோம்னா காலமுடைய ஃபேஸில் இருந்து டெப்த்து டி, எஃபெக்டிவ் டெப்த்து டி டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸில் தான் வந்து ஷியர் ஆக போகுது. ஸோ அந்த பிளாக்கை மட்டும் நான் இப்போ தனியாக எடுக்கிறேன். ஸோ அந்த பிளாக்கில் லோடு அப்ளை ஆகிறது பார்த்தீங்கன்னா கீழே வந்து சாயில் ப்ரெஷர் தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ சாயில் ப்ரெஷர் வந்து 160 kN/m². ஸோ அது Nm/mm² மாற்றணும்னா × 10⁻³ போட்டிருக்கேன். ஸோ ப்ரெஷர் போட்டாச்சு. ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஸோ இந்த பாட்டமில் தானே ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, அதில் ஏரியா என்னென்னு எடுக்கிறோம். ஸோ இந்த விட்த்து வந்து 3750, இந்த விட்த்து வந்து
1100 மைனஸ் டி. ஸோ அதாவது டோட்டல் வந்து 1100, அதில் டெப்த்து டி, அதுக்கப்புறம் உள்ள செக்ஷனை தான் நம்ம வந்து ஒன் வே ஷியருக்கான கிரிட்டிக்கல் செக்ஷனை எடுத்துக்கிறோம். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1100 மைனஸ் டி தான் வந்து அந்த செக்ஷனுடைய விட்த்து. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு லோடு அப்ளிகேஷன் எவ்வளோ இருக்குன்றத கிடைக்குது. ஸோ இதை வந்து எவ்வளோ வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த பிளாக்கை தானே வெட்டி எடுத்திருக்கோம். ஸோ ஃபூட்டிங்கில் இருந்து இந்த பிளாக் வெட்டி எடுத்திருக்கோம். ஸோ ஷியர் ஏரியா வந்து இந்த ஏரியா. ஸோ விட்த் வந்து 3750, டெப்த் வந்து எஃபெக்டிவ் டெப்த் டி அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ ரெசிஸ்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா 0.25% ஏரியா ஆஃப் ஸ்டீல் அசியூம் பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 0.36 Nm/mm². ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு டெப்த் வந்து 339 mm கிடைக்குது. சேம் வே ஒய் டைரக்ஷன் அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விட்த் வந்து 1650, அதில் கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து டி லென்த்து சப்ராக்ட் பண்ணோம்னா 1650 மைனஸ் டி. நெக்ஸ்ட் இந்த டைரக்ஷனில் லென்த் வந்து 2500, இது வந்து 1650 மைனஸ் டி. ஸோ அப்போ லோடு வந்து பார்த்தீங்கன்னா 1060 × 10⁻³ இன்ட்டு 2500 இன்ட்டு 1650 மைனஸ் டி. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டிங் ஏரியா பார்த்தோம்னா சேம் ரெசிஸ்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 0.36 இன்ட்டு 2500 இன்ட்டு டி. இந்த டெப்த் வந்து எஃபெக்டிவ் டெப்த்தாக எடுத்துக்கிறோம் டி. இதை சால்வ் பண்ணோம்னா டெப்த் ரெக்வயர்டு வந்து 508 mm. ஸோ இதுதான் வந்து ஒன் வே ஷியர் கால்குலேட் பண்ணுற ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் டூ வே ஷியர் பேஸ் பண்ணி டெப்த் எவ்வளோ இருக்கணுன்றதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் டூ வே ஷியர், ஸோ ஒரு ஃபூட்டிங்கில் டூ வே ஷியர் ஆக்ட் ஆகக்கூடிய பொசிஷன் என்னென்னு பார்த்தோம்னா, காலமுடைய ஃபேஸில் இருந்து d/2 இன் போத் த டைரக்ஷன்ஸ். ஸோ ரெண்டு டைரக்ஷன்லேயும் d/2 டிஸ்டன்ஸில் தான் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் இருக்க போகுது. ஸோ அந்த செக்ஷனை பிரித்து எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபேஸோட லென்த் என்ன, இந்த ஃபேஸ் 4 ஃபேஸோட லென்த் என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் இது டோட்டல் ஃபூட்டிங், அதில் இது அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுடைய பார்ட்டு, இதுதான் அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ இதோட விட்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலமுடைய விட்த்து ப்ளஸ் d/2 ப்ளஸ் d/2 ரெண்டு சைட்லேயும். ஸோ அப்போ என்ன வரும், 450 ப்ளஸ் டி. அதுதான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் 450 ப்ளஸ் டி. ஸோ அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா காலமுடைய விட்த்து வந்து 300 mm. ஸோ 300 mmல லெஃப்ட் சைடு ஒரு d/2, ரைட் சைடு ஒரு d/2. ஸோ ரோட்டில் என்ன வரும், 300 ப்ளஸ் டி. ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட் 300 ப்ளஸ் டி. ஸோ அதே மாதிரி பேலன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து லோடு எடுத்துக்கக்கூடிய ஏரியா. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கரெக்ஷன், சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். ஒரு மைனர் எரர், ஏரியா கால்குலேஷனில் ஒரு மைனர் எரர் இருந்தது, அதனால் பிரேக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுடைய சைஸ் என்ன அப்படின்றத எடுத்தாச்சு. ஸோ அதாவது இந்த சைஸ், இந்த லென்த் வந்து 450 ப்ளஸ் டி அண்ட் இந்த லென்த் வந்து 300 ப்ளஸ் டி. ஸோ இதுதான் 450 ப்ளஸ் டியில் இது 1, இது 2. அதே மாதிரி 300 ப்ளஸ் டியில் 1, 2. ஸோ மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ 450 ப்ளஸ் டி ஒரு ஸ்ட்ரிப்பு, 300 ப்ளஸ் டி ஒரு ஸ்ட்ரிப்பு, 450 ப்ளஸ் டி ஒரு ஸ்ட்ரிப்பு, 300 ப்ளஸ் டி ஒரு ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்குலர் பார்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா இது டோட்டலாக ஆட் பண்ண எவ்வளோ வருது, 1500 ப்ளஸ் 4d இன்ட்டு டெப்த். இதுதான் வந்து நமக்கு ரெசிஸ்டிங் ஏரியா.
ஸோ ரெசிஸ்டிங் ஏரியா என்னென்னா இந்த 4 ஸ்ட்ரிப்பையும் வந்து ஒரு கம்ப்ளீட் ரெக்டாங்குலராக பிரிக்கிறேன். ஸோ 2 450 + d, அதேமாதிரி 2 300 + d. ஸோ இதுதான் ரெக்டாங்கிளுடைய லென்த்து. ஸோ இதே வந்து டெப்த் வந்து பார்த்தோம்னா எஃபெக்டிவ் லென்த் டி. ஸோ அப்போ ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் லென்த் வந்து 1500 + 4d, இந்த டெப்த் வந்து எஃபெக்டிவ் டெப்த் d. அதுதான் வந்து ரெசிஸ்டிங் ஏரியாவாக இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே லோடு அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா இது வந்து டோட்டல் வந்து 3750 × 2500ல் இந்த ஏரியாவை சப்ராக்ட் பண்ணோம்னா வர்றது தான் நமக்கு ரெசிஸ்டிங் லோடு அப்ளிகேஷன் ஏரியா. ஸோ அதாவது இந்த டோட்டல் ஏரியாவில் இந்த பார்ட்டை மட்டும் சப்ராக்ட் பண்ணி எடுத்தோம்னா அதுதான் வந்து லோடு அப்ளிகேஷன் ஏரியா. ஸோ அப்போ டோட்டல் ஏரியா வந்து 2750 × 2500 மைனஸ் இந்த ஏரியா, இந்த போர்ஷனோட ஏரியானது இது 450 + d, இது வந்து 300 + d. ஸோ அந்த ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் ஏரியாவில் கிரிட்டிக்கல் செக்ஷனோட ஏரியா சப்ராக்ட் பண்ணோம்னா அதுதான் லோடு அப்ளிகேஷன் ஏரியா. ஸோ லோடு அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆக்ட் ஆகுது? 1060 × 10⁻³ ஸோ அதை வந்து ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா பார்த்தோம்னா லோடு விச் இஸ் ஈக்குவேட்டட் டு k இன்ட்டு பீட்டா டவு சி இன்ட்டு ரெசிஸ்டிங் ஏரியா. ஸோ அந்த பீட்டா டவு சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டவு சி வந்து 0.25 √FCK. ஸோ அதாவது 0.25 × √20 போட்டோம்னா 1.12. அதேமாதிரி பீட்டா வந்து பார்த்தோம்னா 0.5 ப்ளஸ் காலமுடைய ஷார்ட்ரு லென்த்து ஷார்ட்ரு விட்த்து டிவைட் பை லாங்கர் விட்த்து. ஸோ இதோட ரேஷியோ வந்து பார்த்தோம்னா பீட்டா வந்து 1.16. ஸோ பீட்டா இன்ட்டு டவு சி பார்த்தோம்னா 1.16 × 1.12 வந்து 1.3 Nm/m². இதுதான் நம்மளுடைய ரெசிஸ்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ லோடு அப்ளிகேஷன் ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளைடு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா 160 × 10⁻³ அண்ட் ஏரியா வந்து பார்த்தோம்னா டோட்டல் ஏரியாவில் கிரிட்டிக்கல் செக்ஷனை சப்ராக்ட் பண்ணோம்னா வர்றது தான் ஏரியா. ஸோ டோட்டல் ஏரியா வந்து 3750 × 2500 மைனஸ் இது வந்து 450 + d, இது வந்து 300 + d, இந்த ரெக்டாங்குலரோட ஏரியா. ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா வர்றது தான் லோடு அப்ளிகேஷன் ஏரியா. ஸோ ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா ஒன்றிலே பண்ணுறோம் விச் இஸ் ஈக்குவேட்டட் டு ரெசிஸ்டிங் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ரெசிஸ்டிங் ஏரியா. ஸோ ரெசிஸ்டிங் ஸ்ட்ரெஸ் காங்கிரீட் பிளாட்ஃபார்ம் இந்த காங்கிரீட் ஸ்லாபோட ஃபுட்டிங் ஸ்லாபுடைய ஷியர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா பீட்டா இன்ட்டு டவு சி. டவு சி வந்து 0.25 √FCK 1.12, பீட்டா வந்து 0.5 ப்ளஸ் ஷார்ட்டர் காலம் விட்த் பை லாங்கர் காலம் விட்த்து. இதோட ரேஷியோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.16 வருது. ஸோ பீட்டா டவு சி வந்து 1.3. ஸோ இந்த 1.3 ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா, ரெசிஸ்டிங் ஏரியா என்னென்னு பார்த்தோம்னா இந்த 4 ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பும் எவ்வளோ வருது? 450 + d, இன்னொன்று 300 + d, நெக்ஸ்ட் அகைன் 450 + d, அகைன் 300 + d. ஸோ அது ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பாக பிரித்து எடுத்தோம் அப்படின்னா இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ வருது? 1500 + 4d. ஸோ இதோட எஃபெக்டிவ் டெப்த்தை மல்டிப்ளை பண்ணோம்னா தான் இந்த பார்ட்டோட ஏரியா. ஸோ ரெசிஸ்டிங் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ரெசிஸ்டிங் ஏரியா. ஸோ அதை ஈக்குவேட் பண்ணோம்னா டெப்த் ரெக்வயர்டு வந்து 366 mm வந்து கிடைக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் பெண்டிங் மூமெண்ட் 381, பேஸ்ட் ஆன் ஒன் வே ஷியர் YY டைரக்ஷனில் 508, X டைரக்ஷனில் 338, இதை 2 வே ஷியரை பொறுத்து 366 mm வந்து கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அசியூம் எஃபெக்டிவ் டெப்த் ஈக்குவல் டு 540 mm அண்ட் எஃபெக்டிவ் கவர் 60 mm அண்ட் ஓவரால் டெப்த் 600 mm. இந்த வேல்யூ வந்து நான் அசியூம் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு சைஸ் ஆஃப் ஃபூட்டிங் லென்த் அண்ட் பிரெத் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பு பேஸ்ட் ஆன் லென்த் அண்ட் டெப்த்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரெஸ் அப்ளைட் ஆன் த ஃபூட்டிங் ஸ்லாப் நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ அதில் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தோம். பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டெப்த் எவ்வளோ ரெக்வயர்டுன்றது வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் பெண்டிங் மூமெண்ட் 281. நெக்ஸ்ட் ஒன் வே ஷியர் என்ன பண்ணியிருந்தோம்? ஃபேஸ் ஆஃப் த காலம்லேருந்து டிஸ்டன்ஸ் டியில் ஒரு செக்ஷன் எடுத்திருந்தோம். அது ஒரு கேண்டிலீவர் பீமாக எடுத்திருந்தா இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளாக்காக வெளியே எடுத்துகிட்டு லோட் அப்ளைடு ஃப்ரம் த சாயில், கீழே இருந்து சாயில் லோட் அப்ளை பண்ணுது அதோட ஏரியா. நெக்ஸ்ட்டு ஷியர் ரெசிஸ்டிங் ஏரியா, அந்த பிளாக் வந்து எந்த ஃபேஸில் வந்து உராயுதோ, ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஷியர் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் காங்கிரீட் இன்ட்டு ரெசிஸ்டிங் ஏரியா. ரெசிஸ்டிங் ஏரியா வந்து இந்த பிளாக்கோடைய சைட் ஃபேஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி
ஒன் வே ஷியரில் எவ்வளோ வந்து டெப்த் தேவை அப்படின்றத பார்த்துருந்தோம். அதேமாதிரி டூ வே ஷியருன்றது d/2 ஃபேஸ் ஆஃப் காலம்லேருந்து d/2 டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷன் எடுத்துருந்தோம். ஸோ அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து எவ்வளோ லென்த்துன்னு பார்த்தோம்னா 450 + d/2 லெஃப்ட் அண்ட் d/2 அட் த ரைட். ஸோ டோட்டல் வந்து 450 + d. அதேமாதிரி ஷார்ட்டர் டைரக்ஷனில் 300 + d/2 ஆன் ரைட், d/2 ஆன் லெஃப்ட். ஸோ டோட்டல் வந்து 300 + d. ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் செக்ஷன். அந்த கம்ப்ளீட் கிரிட்டிக்கல் செக்ஷன் இந்த நாளையும் ஒரே ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பாக பிரித்து வச்சோம் அப்படின்னா 450 + d 300 + d 450 + d 300 + d. ஸோ இந்த மாதிரி 4 ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பு கிடைக்கும். ஸோ இந்த டோட்டல் லென்த் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1500 + 4d. இதோட டெப்த் வந்து d. ஸோ அப்போ ரெசிஸ்டிங் ஏரியா வந்து 1500 + 4d × d தான் வந்து ரெசிஸ்டிங் ஏரியா. ஸோ ரெசிஸ்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா பீட்டா × τc. τc வந்து 0.25 √f(c)k. பீட்டா வந்து 0.5 + ஷார்ட்டர் விட்த் ஆஃப் காலம் பை லாங்கர் விட்த் ஆஃப் காலம். ஸோ இந்த ரேஷியோ அப்ளை பண்ணோன்னா 1.3 வருது. இதுதான் ரெசிஸ்டிங் ஸ்ட்ரெஸ், இதுதான் ரெசிஸ்டிங் ஏரியா. ஸோ அதே மாதிரி அப்ளைட் லோடு. ஸோ பாட்டம்லேருந்து சாயில் ப்ரெஷர் வந்து 160 × 10⁻³ Nm/m². இன்ட்டு ஏரியா வந்து பார்த்தோம்னா டோட்டல் ஃபூட்டிங் ஏரியாவில் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனோட ஏரியா மட்டும் சப்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ டோட்டல் ஃபூட்டிங் ஏரியா 3750 × 2500 மைனஸ் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனோட ஏரியான்னா இது ஒரு ரெக்டாங்கிள். ஒரு சைடு வந்து 450 + d, இன்னொரு சைடு வந்து 300 + d. ஸோ அப்போ இந்த ரெக்டாங்குலர் ஏரியா வந்து 450 × d 450 + d இன்ட்டு 300 + d. ஸோ இந்த ரெண்டு ஏரியா வந்து சப்ராக்ட் பண்ணி எடுத்தோம்னா அதுதான் வந்து லோட் அப்ளிகேஷன் ஏரியா இன்ட்டு ஸ்ட்ரெஸ் போட்டோம்னா லோடு. ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி டெப்த் ரெக்வயர்ட் 366 டூ வே ஷியர் வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இது மூணையும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா டெப்த் வந்து 540 mm அசியூம் பண்ணுறோம். கிளியர் கவர் 60 mm, ஓவரால் டெப்த் 600 mm. ஸோ நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்க்கலாம். டெப்த்து, சைஸ் ஆஃப் ஃபூட்டிங் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. பேஸ்ட் ஆன் த பெண்டிங் மொமெண்ட் வேல்யூஸ் நம்ம வந்து AST போத் டைரெக்ஷன்ஸ் எவ்வளோ தேவை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு MUX சப்ஸ்டியூட் பண்ணி AST எவ்வளோ தேவைன்ற ஈக்குவேஷனில் பார்க்குறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேர்ம் பர் மீட்டருன்றதால 1000 mm சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ASTX வந்து பார்த்தோம்னா 506 mm² per meter width of slab. இது வந்து ஏரியா ஆஃப் ஸ்டீல் கிடைக்குது. ஸோ மினிமம் AST எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0.12%. ஸோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா 506 / 1000 × 540, அதாவது AST / BD × 100. ஸோ பர்சன்டேஜ் ஸ்டீல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 506 / 1000 × 540 × 100 போட்டு 0.09%. ஸோ இது வந்து 0.12%ஓட கம்மி, மினிமம் ஏரியா ஆஃப் ஸ்டீலோட கம்மியாக இருக்குது. ஸோ அதே சமயம் ஒன் வே ஷியருக்கு நம்ம அசியூம் பண்ண 0.25% ஆஃப் ஏரியா ஆஃப் ஸ்டீலோட இது கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா 0.25% ஏரியா ஆஃப் ஸ்டீலே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 0.25% எவ்வளோ வரும்? 0.25 × 100 × 1000 × 540. ஸோ 1350 mm². ஸோ இது எக்ஸ் டைரக்ஷனுக்கு. அதேமாதிரி ஒய் டைரக்ஷனுக்கு பார்த்தோம்னா 217.8 × 10⁶ kN வந்து நியூட்டன் mm வந்து மொமெண்ட்டு. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா AST வந்து 1170 mm² வந்து ரெக்வயர்டு வருது. ஸோ பர்சன்டேஜ் ஸ்டீல் பார்த்தோம்னா 0.217%, which is more than minimum requirement 0.12%. பட் நம்ம ஷியருக்கு அசியூம் பண்ண 0.25% விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா ரெண்டு டைரெக்ஷனுக்குமே 0.25% ஏரியா ஆஃப் ஸ்டீலே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ ஸ்பேசிங் வந்து பார்த்தோம்னா AST / AST × 1000. ஸோ சிங்கிள் பாரோட ஏரியா வந்து 5/4 20² டிவைடட் பை டோட்டல் ஏரியா வந்து 1350 × 1000 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 230 mm ஸ்பேசிங் ப்ரொவைட் பண்ணணும். அது 33 mm. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா ப்ரொவைட் 20 mm டயாபார் அட் 230 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் இன் போத் த டைரக்ஷன்ஸ். ஸோ ஃபூட்டிங்கோடைய ரெண்டு டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷனுமே 20 mm டயாபார்ஸ் அட் 230 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் சென்ட்ரல் பேண்ட் அப்படின்னு ஒரு பார்ட் பிடிக்கிறோம். அதாவது ஷார்ட்டர் டைரக்ஷனில் சேம் ஷார்ட்டர் டைரக்ஷனில் அதே AST 1350 ப்ரொவைட் பண்ணிடுறோம்.
இதே லாங்கர் டைரெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் பேண்ட் அண்ட் எட்ஜ். ஸோ இதை 3ஆக பிரிக்கிறோம். இதில் சென்ட்ரல் பேண்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து எட்ஜ் பேண்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதோட கால்குலேஷன் என்னன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த சென்ட்ரல் பேண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபூட்டிங். ஸோ அதில் லாங்கர் ஸ்பேன் வந்து 3750, ஷார்ட்டர் ஸ்பேன் வந்து 2500. அந்த லாங்கர் ஸ்பேனில் சென்ட்ரல் பேண்டை வந்து ஷார்ட்டர் டைரெக்ஷன் விட்த்தை வந்து அப்படியே எடுத்துக்கிறோம் 2500 அண்ட் பேலன்ஸ் 625 லெஃப்ட் சைட், 625 ரைட் சைட். ஸோ சென்ட்ரல் பேண்ட் இது ரெண்டும் வந்து எட்ஜ் பேண்ட். ஸோ சென்ட்ரல் பேண்டில் எவ்வளோ ஏரியா ஆஃப் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் சென்ட்ரல் பேண்ட் டிவைடட் பை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் XX டைரெக்ஷன் ஈக்குவல் டு 2/β + 1. பீட்டா வந்து சைட் ரேஷியோ 450/300. ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏரியா ஆஃப் ஸ்டீல் இந்த சென்ட்ரல் பேண்ட் வந்து 1080 mm² வந்து கிடைக்குது. ஸோ பேலன்ஸ் 270 mm² வந்து எட்ஜ் பேண்ட். ஸோ சென்ட்ரல் பேண்டில் எவ்வளோ ஏரியா ஆஃப் ஸ்டீலும் எட்ஜ் பேண்டில் வந்து 270 mm² ஏரியா ஆஃப் ஸ்டீலும் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோட் அட் காலம் பேஸ் செக் பண்ணுறோம். ஸோ அது வந்து அல்டிமேட் லோட் இன் காலம் டிவைடட் பை ஏரியா ஆஃப் காலம் விச் should not be greater than 0.45 FCK ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1/A2. A1ன்றது ஃபூட்டிங்கோட ஏரியா, A2ன்றது காலம் பேஸோட ஏரியா. ஸோ இந்த வேல்யூ வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு 2. ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ வருதோ 2க்குள்ளே இருந்ததுன்னா ஓகே. ஸோ 2 அதிகமாக இருந்ததுன்னா அதை 2ஆக ரவுண்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3750 × 2500 டிவைட் பை 300 × 450 போட்டோம் அப்படின்னா இது வந்து 69 வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து 2 விட அதிகம். ஸோ அதனால் வந்து இந்த வேல்யூவை 2ஆக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ PU வந்து 1000 × 1.5 அல்டிமேட் லோட் மட்டும் 1.5 பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் மட்டும் பண்ணுறோம் இன்ட்டு 10⁻³ வந்து கிலோமீட்டர் வந்து நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணுறேன் டிவைட் பை 300 × 450 காலமுடைய பேஸுடைய ஏரியா. ஸோ இந்த ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 11.11 வந்து கிடைக்குது. ஸோ ரைட் சைட் ஸோ 0.45 × 20 இன்ட்டு இது 69 வந்ததால் ரெஸ்ட்ரிக்டட் டு 2, அதனால் 2 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 0.45 × 20 × 2 எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 18 வருது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோடிங் வந்து சேஃபர் சைடில் தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து ஹைலைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஏரியா ஆஃப் ஃபூட்டிங் கண்டுபிடிச்சோம். காலம் லோட் ப்ளஸ் 10% எக்ஸ்ட்ரா செல்ஃப் வெயிட் டிவைடட் பை SBC. நெக்ஸ்ட்டு சைட் ரேஷியோ கண்டுபிடிச்சோம். காலமோட Y டைரக்ஷன் வித் பை X டைரக்ஷன் வித்து. ஸோ சைட் ரேஷியோ பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோன்னா வித் ஆஃப் ஃபூட்டிங் அண்ட் லென்த் ஆஃப் ஃபூட்டிங் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் பீன் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஏரியாவிலேருந்து லென்த் எவ்வளவு பிரெத் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் upward soil pressure on footing எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ அது எவ்வளோனா காலம் லோட் இன்ட்டு 1.5 பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஃபூட்டிங் போட்டோம்னா எவ்வளோ சாயிலில் வந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன் கொண்டு வந்தோம். அதாவது ஃபூட்டிங்கை வந்து ஒரு கேன்டிலிவர் பீமாக அசியூம் பண்ணிவிட்டு சாயில் ப்ரெஷர் வந்து யூடிஎல்லாம் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லென்த்து ஷார்ட் டைரக்ஷனில் வந்து டோட்டல் வித் மைனஸ் X டைரக்ஷன் காலம் வித் டிவைடட் பை 2 போட்டோம்னா அதுதான் வந்து இந்த இடத்துடைய லென்த்து கிடச்சிது. ஸோ WLX²/2 வந்து MUX. அதே மாதிரி LYயும் அதே மாதிரி தான் லென்த்து மைனஸ் Y டைரக்ஷன் காலம் எடுத்து டிவைட் பை 2 போட்டோம்னா Y டைரக்ஷன் லென்த்து கிடச்சிது. ஸோ WU LY²/2 போட்டோம்னா Y டைரக்ஷனோட பெண்டிங் மூமெண்ட். ஸோ 2 பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ அதில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டை பயன்படுத்தி டெப்த் எவ்வளோ தேவைன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒன் வே ஷியர் என்ன பண்ணியிருந்தோம், ஷார்ட்டர் டைரக்ஷனில் Dன்ற டிஸ்டன்ஸில் ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷன் எடுத்திருந்தோம். ஸோ பேலன்ஸ் லென்த் எவ்வளோ இருக்கும் LX - D. ஸோ இது LX அப்படின்னா D சப்ராக்ட் பண்ணால் LX - D. இன்னொரு டைரக்ஷனில் லென்த் வந்து இட்ஸ் நாட் LY, இது வந்து L. ஸோ அப்போ ப்ரெஷர் ஆன் சாயில் வந்து LX - D இன்ட்டு லென்த்து. ஸோ இந்த பிளாக்கோடைய பாட்டம் ஏரியா தான் வந்து லோட் அப்ளை பண்ணுறது. இட் ஷுட் ரெசிஸ்ட் τC ஷியர் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் காங்கிரீட் இன்ட்டு
லென்த்து இன்ட்டு டி. ஸோ இந்த இடத்துல உள்ள ஷியர் ஏரியா ரெசிஸ்டிங் ஏரியா தான் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா டெப்த் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறோம். சிமிலர்லி ஒய் டைரெக்ஷனில் என்ன பண்ணியிருந்தோன்னா அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈக்குவேஷனுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி டி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷனில். அதேமாதிரி 2A ஷியர் என்ன பண்ணியிருந்தோம். ஸோ 2A ஷியர்ன்றது ஒரு சென்டர் பிளாக் கிரிட்டிக்கல் செக்ஷன் பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போ டோட்டல் ஃபூட்டிங் ஏரியாவில் சென்ட்ரல் பிளாக்கோட ஏரியானது BY, அதாவது லாங்கர் ஸ்பேன் ஆஃப் காலம், லாங்கர் விட்த் ஆஃப் காலம் ப்ளஸ் டி இன்ட்டு ஷார்ட்டர் விட்த் ஆஃப் காலம் ப்ளஸ் டி. ஸோ இந்த ஏரியா வந்து சப்ராக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து லோட் அப்ளிகேஷன் ஏரியா. ஸோ அதே மாதிரி ஷேர் ரெசிஸ்டிங் ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா பீட்டா இன்ட்டு டவுசி பார்த்துருந்தோம். ஸோ இந்த பீட்டான்றது 0.5 ப்ளஸ் ஷார்ட்டர் விட்த் ஆஃப் காலம் பை லாங்கர் விட்த் ஆஃப் காலம், டவுசின்றது 0.25 ரூட் ஆஃப் FCK. அண்ட் இந்த ஏரியா வந்து பார்த்தோம்னா 4 ஸ்ட்ரிப் ஆஃப் ரெக்டாங்கிள் இருந்தது. 2 வந்து ஷார்ட்டர் விட்த் ஆஃப் காலம் ப்ளஸ் 2 வந்து 2 லாங்கர் விட்த் ஆஃப் காலம் ப்ளஸ் 2 ஷார்ட்டர் விட்த் ஆஃப் காலம் ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் டெப்த். இதுதான் வந்து டோட்டல் லென்த்து கிடச்சிது அந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்போடைய இது. இன்ட்டு டி வந்து டெப்த், ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்போடைய ஏரியா வந்து டோட்டல் லென்த்து 2 டைம்ஸ் ஆஃப் BY ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் BX ப்ளஸ் 4D. இதுதான் அந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்போடைய லென்த்து கிடச்சிது. இன்ட்டு டெப்த்து போட்டோம்னா அதுதான் ஏரியா. ஸோ ரெசிஸ்டிங் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா சப்ஸ்டியூட் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற டெப்த்து வந்து இது 4ஐயும் கம்பேர் பண்ணி இருக்கிறதுல ஹையஸ்ட்டை வந்து எஃபெக்டிவ் டெப்த்தாக எடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோடு எவ்வளோன்னு பார்த்துருந்தோம். அது வந்து காலம் லோட் பை காலம் ஏரியா should not be greater than 0.45 FCK root of A1 by A2. இந்த A1ன்றது காலமோட ஃபூட்டிங்கோட ஏரியா, A2ன்றது காலமோட ஏரியா. ஸோ இந்த ரேஷியோ வந்து 2 விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இதை சால்வ் பண்ணி சேஃபர் சைடு இருக்கான்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் MUX அண்ட் MUY 2 டைரக்ஷனுக்கும் ஏரியா ஆஃப் ஸ்டீல் பார்க்குறோம். அண்ட் ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து இட் ஷுட் நாட் பி லெஸ் தென் 0.12%. அதே மாதிரி ஒன் வே ஷியருக்கு நம்ம அசியூம் பண்ண பர்சன்டேஜ் ஸ்டீலை விடவும் கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பேண்ட், அதாவது ஷார்ட்டர் டைரக்ஷனில் சென்ட்ரல் பேண்ட் வந்து எப்படி டிசைன் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். ஏரியா ஆஃப் சென்ட்ரல் பேண்ட் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஷார்ட்டர் ஸ்பேன் ஏரியா ஆஃப் ஸ்டீல் ஈக்குவல் டு 2 பை பீட்டா ப்ளஸ் 1. பீட்டான்றது லாங்கர் விட்த் ஆஃப் காலம் பை ஷார்ட்டர் விட்த் ஆஃப் காலம். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா சென்ட்ரல் பேண்டில் எவ்வளோ ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்தது. பேலன்ஸை வந்து எட்ஜ் பேண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஃபூட்டிங் டிசைன். ஸோ ஏரியா ஆஃப் ஃபூட்டிங், நெக்ஸ்ட் சைட் ரேஷியோ வச்சு லென்த் அண்ட் பிரெத், நெக்ஸ்ட் அப்வர்ட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் LX அண்ட் LY கண்டுபிடிக்கிறோம் ஃபார் பெண்டிங் மூமெண்ட். ஸோ பெண்டிங் மூமெண்ட் 2 டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் டெப்த்தை வந்து 3 கிரிட்டேரியா பார்க்குறோம். ஒன்று வந்து பெண்டிங் மூமெண்ட், இன்னொன்று ஒன் வே ஷியர். ஒன் வே ஷியரில் லாங்கர் ஸ்பேன் அண்ட் ஷார்ட்டர் ஸ்பேன். நெக்ஸ்ட்டு 2 வே ஷியர். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி டெப்த் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு லோட் ட்ரான்ஸ்ஃபர் அட் காலம் பேஸ், அதோட செக் ஒன்று பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். அதோட வேல்யூ மினிமம் ஏரியா ஆஃப் ஸ்டீலோட கம்மியாக இருக்கக்கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் ஷியர் கெப்பாசிட்டிக்காக யூஸ் பண்ண பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வேல்யூவோட கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ இது 2 இதையும் வச்சு AST எவ்வளோன்னு டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ ஃபார் ஸ்பெசிஃபிக் டை ஆஃப் பார் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும்னு பார்க்குறோம். அதேமாதிரி ஷார்ட்டர் டைரக்ஷனில் சென்ட்ரல் பேண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணுன்றது இந்த ரேஷியோ வச்சு டிசைட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் பேண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் HP ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபூட்டிங் டிசைன் ப்ரொசீஜர். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம யூனிஃபார்ம் ஃபூட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். பட் இதில் பெண்டிங் மூமெண்ட் போக போக குறையும். ஸோ கேண்டிலீவரில் ஃப்ரீ எண்டில் பெண்டிங் மூமெண்ட் 0 அப்படின்றதால நம்ம டெப்த்தை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருந்தோம், 600 mm டெப்த் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா 150 mm வந்து குறைச்சிக்கலாம். எட்ஜில் வந்து 150 mm குறைச்சிக்கலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதில் ஷியர் ரெசிஸ்டிங் ஏரியா ரெடியூஸ் ஆகுது இல்லையா. ஸோ ஸ்லோப்டு ஃபூட்டிங் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா ஷியர் செக் பண்ணும்போது இந்த இடத்துல எவ்வளவு டெப்த்து இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு 1 வே ஷியர் அண்ட் 2 வே ஷியர் கண்டுபிடிச்சாகணும். ஸோ அதை தவிர வேறு எதுவும் சேஞ்ச் இல்லை. யூனிஃபார்ம் விட்த் ஃபூட்டிங்க்கும் ஸ்லோப்டு ஃபூட்டிங்க்கும் சேஞ்சஸ் வேறு எதுவும் இல்லை. ஒன்று கிரிட்டிக்கல் செக்ஷனில் என்ன டெப்த் இருக்குன்றதை இன்டர்போலேஷனில் கண்டுபிடிச்சி எடுக்கணும். தேங்க்யூ.